வணக்கம். மார்க்கெட்ல இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன். இந்த 19,400, 500 அந்த லெவல வந்து டிசைசிவா உடைக்கிட்டோம். இன்ஃபேக்ட் 600 உடைச்சிருச்சு. 500 உடைக்கிட்டோம். 500 தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அந்த லெவல்ல தான் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. இது ரொம்ப நாளாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த லெவலை உடைச்சிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு. உங்களுக்கு 400 இருக்கு, 300 இருக்கு, 200, 19,200 ஓரளவுக்கு மேஜர் சப்போர்ட். அதை தாண்டினால் 19,000 ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமா மேஜர் சப்போர்ட் இருந்தது 18,850 அந்த ஜோன். ஸோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ஏன் இல்லைன்றதுக்கு நிறைய காரணம் நம்ம சொல்ல முடியும். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஃபேக்ட் முந்தா நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். வீடியோவில் வந்து ஜாஸ்தி சொல்ல, பட் சார்ட்ல வந்து அதாவது தம்ப்நெயில்ல வந்து நான் வந்து சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன். தட் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த லெவல்ல வந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அந்த 19,200 உடைச்சிச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி நீங்கள் வந்து பேனிக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான வால்யூம்ஸ் இருந்துச்சு. அது வந்து நீங்கள் எடுத்து பாருங்களேன், ரிலையன்ஸ் எடுத்து பாருங்க, இன்ஃபோசிஸ் எடுத்து பாருங்க, எல்என்டி எடுத்து பாருங்க, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், இவங்களாம் வந்து இன்னைக்கு வால்யூமோட கீழே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வால்யூம் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் பயம் இருந்துச்சு, பெருசாக கீழே சரியுன்றது. ஆனால் 82 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆனதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவ்வளோ நாள் சரிஞ்சிட்டு இருந்தது, இன்னைக்கு அது தூக்கி நிப்பாட்டி இருக்கு. அண்ட் நிப்பாட்டினது வந்து ப்ராபப்ளி வித் வால்யூமோட வந்திருக்கு. அண்ட் அந்த வால்யூம்க்கு வந்து காரணம் இப்போதைக்கு நம்ம சொல்ல வேணும், பட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் ஒன்லி கோயிங் ஃபார் வேவ் 4 அப்புக்கு. ஸோ வேவ் 3 கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. வேவ் 4 மேலே போகலாம். மேபி இந்த கரண்ட் லெவல் வந்து ஒரு 10% மேலே போயிட்டு மறுபடியும் வேவ் 5 ப்ரீவியஸ் வேவ் 3 லோடு பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. அது அப்போ வரட்டும். பட் கரண்ட்லி இன்னைக்கு இவங்க 2 பேர் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. 2 பேருன்னு சொல்றத விட இந்த 3 பேர் நம்ம சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ் அண்ட் கோட்டக் பேங்க். ஸோ கோட்டக் பேங்க் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், நல்ல வால்யூமோட வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு புல் பேக் ரேலி தான். இது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்றது வச்சுக்க வேணாம். ஸோ ட்ராப் இருக்கு, இது ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. இன்னொன்று சைடில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு வந்து லோக்கான சான்சஸ் கொடுத்துருக்கு. அண்ட் 43,400 வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த லெவலில் வந்து நேத்தே வந்து உடச்சி உங்களுக்கு டவுன் சைடுக்கான ஒரு ஃபால்கான சான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 43,400 இன்னவிட்டபிள் நம்ம சொல்லலாம், அதாவது தவிர்க்க முடியாததுன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நிஃப்டிக்கான இன்னமும் சான்சஸ் இருக்கு. மற்ற ஸ்டாக்லாம் கீழே விழும்போது இவங்க மேலே போட்டு இன்னைக்கு எம்ஜிஎல், மகாநகர் கேஸ் லிமிடெட் ஆகட்டும், ஐஜிஎல் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு, பெரிய வால்யூமோட கீழே விழுந்துச்சு. இதுக்கு காரணம் இன்டர்நேஷ்னல் கேஸ் ப்ரைஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் டெல்லி கவர்மெண்ட்டோட ஒரு ஜிஓன்னு வச்சுங்களேன். டெல்லி கவர்மெண்ட் வந்து கவர்னர்கிட்ட வந்து அனுப்பியிருக்கிறாங்க, இந்த டெல்லியில் ஓடுற எல்லா கேஸ் வண்டியும் நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வண்டி நாங்கள் கொடுக்குறோம். மெயின்லி இந்த ஆட்டோஸு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் வந்து கேஸுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா நாங்கள் பெரிய சப்சிடரி கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்கான எதிரொலி தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. இது ஒன்று. நிறைய ஏறிடுச்சு. ஸோ அந்த நிறைய ஏறினதுக்கான வெளிப்பாடும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஹேவல்ஸை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஐம் நாட் ஷுர் அபவுட் இட் பை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் கொஞ்சம் மேலே சைட் டார்கெட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அதுவும் வந்து பெரிய லெவலில் வந்து கீழே விழுந்திருக்கு. இது எல்லாமே வந்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸு. அண்ட் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் உழுவும் போதும் அப்போ என்னாதுன்னு சொன்னால் பெஸ்ட்
200 ஸ்டாக்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஹேவல்ஸ் மாதிரியே எம்பசிஸ் ஆகட்டும், இல்லை டாடா கன்சியூமர் ஆகட்டும், கிராம்ப்டன் ஆகட்டும், இண்டிகோ ஆகட்டும், இண்டிகோ நம்ம இதில் வந்து பை லிஸ்ட்டில் இருந்துச்சு, அப்சைட் நான் வந்து கொடுத்துருந்தேன். இது எல்லாமே ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து லாஸ்ட் 3 டேஸாக சின்னதாக விழுந்துச்சு. பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இன்னைக்கு பெரிய ஃபாலோட பெரிய வால்யூமோட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பொசிஷனில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நேற்று நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். மார்க்கெட்டில் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கா, அது மாதிரி ஒரு சினாரியோ இருக்கான்னு சொன்னால் நான் சொல்ல, டேட்டா சொல்லுது. அண்ட் டேட்டாஸில் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு 250 பாயிண்ட் விழுந்துச்சு. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 6:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. பார்க்கலாம், இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சுனால் மோஸ்ட் லைக்லி மண்டே அன்னைக்கு மோர் நெகட்டிவிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் மார்க்கெட்டை இப்போ கரண்ட் லெவல்ல இருந்து ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் கீழே உடைச்சிச்சுன்னு சொன்னால் ப்ரீவியஸ் லோவை வந்து உடைக்குது. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். அந்த ஜோனை உடைச்சிச்சுன்னு சொன்னால் அடுத்த 3000 பாயிண்ட்ஸ் கீழே விழுவதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு வந்து தெரியும், யுக்ரைன் ரஷ்யா வார் ஏற்கனவே வந்து உலக பொருளாதாரத்தில் வந்து ஒரு பஞ்சர் போட்டிருக்கு. யூரோப்பியன் ஆல்ரெடி ஐசியூவில் உட்காந்துட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மெயின்லி சவுதி அரேபியா ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், இவங்களாம் வந்து ஓரளவுக்கு நல்ல லெவலில் உட்காந்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஆயில் ப்ரைசிங்ஸ். பட் இப்போ பாலஸ்டைன் இஸ்ரேல் வார் வந்து ஒரு டிரெயில்மெண்ட் எடுத்துட்டு வருமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கலாம்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்கன்றது நான் சொல்ல, பட் ரெடி ஆகிக்குங்க. ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணிட்டு கேஷ்ல உட்காரலாம். மேபி நம்ம வந்து ரீஎன்டர் பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, உலக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், அண்ட் கோல்டு மூவ் ஆகுறதாகட்டும், டாலர் இண்டெக்ஸ் மூவ் ஆகுறதாகட்டும், அண்ட் ஷேர் மார்க்கெட் உழுவுறது, இது எல்லாமே வந்து ஏதோ ஒன்று குறிக்குது. ஸோ மார்க்கெட் கீழே விழுவும் போதும், உலகத்தில் எல்லாரும் பயப்படும் போதும் நம்ம வந்து பயப்படக்கூடாது, நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணோன்ற அந்த கேட்டகரியில் போய் மாட்டிக்காதீங்க. அண்ட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ரிவர்சல் சைன் கொடுக்கட்டும், இல்லை இந்த ஃபாலிங் மார்க்கெட் கத்தி மேலேருந்து உழுவும் போதும் அது வந்து ஒரு இடத்துல சொருகட்டும், அதுக்கப்புறமா போய் நம்ம புத்திசாலித்தனமாக பிடிக்கலாம். பாதியில் பிடிச்சால் கையை வெட்டிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மார்க்கெட்டில் ஃபாலிங் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து போய் பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது எங்கே ரெஸ்ட் ஆகுன்றது தெரியாது. ஸோ உங்களோட கேபிட்டல் மார்க்கெட்டில் கேபிட்டல் இருந்துச்சுனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ண முடியும். பார்க்கலாம். சினாரியோ வந்து இது வந்து பை ஆன் டிப்புன்ற சினாரியோ கிடையாது. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து என்டர் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறுபடியும் நான் வந்து வார்னிங்ன்றது நான் சொல்ல, எச்சரிக்கையாக இருங்கன்ற, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து அட்வான்டேஜ். கேஷ் இருந்துச்சுனால் மீண்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம், இல்லைன்னு சொன்னால் மாட்டிப்பீங்க. நன்றி, வணக்கம்.